மக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரில் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையா, இன்னும் செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் பிளாக் ஃபாரஸ்ட். இப்படி ஒரு லவ் தான் இருக்கும் நினைச்சு எதிர்பார்த்து போனோம், ஆனா எதிர்பார்த்த மாதிரி இல்ல. ஆமா, emotional damn it. ஃபர்ஸ்ட் அவன் குத்தால அவன் அடிக்கணும். வேற மாதிரி இருக்கு படம். தாறு மாதிரி காசு வந்துச்சு, நான் ஒத்துக்க மாட்டேன். மாலை கட்ட பண்ணாங்க பாரு, கிட்டாங்கடா. சரியே என்ன ஒண்ணு ஹஸ்பண்ட் வைஃப் ஒருத்தருக்கு புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்காத வாழ்ந்தா சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. செகண்ட் ஹாஃப் படம் தரமாக இருந்தது. ஸ்டண்ட்டெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு ஆர்டினரியே இல்லை ப்ரோ. ஹாலிவுட் அளவுக்கு நல்லா தான் இருந்தது. பட் எல்லாமே க்ளோஸ் ரேஞ்சில் வச்சு எடுத்ததுனால ஒன்றுமே அவ்வளோ பெருசாக இல்லை. மற்றபடி ஓகே, செகண்ட் ஹாஃப் இருந்தனால படம் ஓகே ப்ரோ. மற்றபடி ஒன்றும் சொல்லி படம் 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷம் வெயிட் பண்ணதுக்கு ஒருத்தான படம்க்கா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையா, இன்னும் செகண்ட் ஹாஃப் ஆக்ஷன் பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கா படம். அஜித்தும் அர்ஜுனோட ரொம்ப மங்காட்டதுக்கு அப்புறம் செம்ம காம்போ நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் லாகா போச்சு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு ப்ரோ. கண்டிப்பா பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது ப்ரோ, அதெல்லாம் இல்ல ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. லாக் லைட்டா இருந்துச்சு, ஆனா அது தெரியல, கொண்டு போயிட்டாங்க. கரெக்டா தான் இருந்துச்சு. பார்க்கலாம், இருக்கு பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் இந்த சண்டை அந்த மாதிரி நிறைய இருக்கா? எப்படி சண்டை தான், ஃபைட் நிறைய இருந்துச்சுக்கா. பிடிச்சிருச்சா? பிடிச்சிருந்துச்சு. கதையா த்ரிஷால வந்திருக்காங்க போது த்ரிஷாவோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு? அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா? த்ரிஷா இல்ல, அது பிடிக்கலக்கா. பிடிக்கலையா? அது என்ன மாதிரி எதிர்பார்த்து போனீங்க? அது எப்படி நல்லா இப்படி ஒரு லவ் தான் இருக்கும் நினைச்சு எதிர்பார்த்து போனோம், ஆனா எதிர்பார்த்த மாதிரி இல்ல. ஆமா, பாட்டுலாம் எப்படி இருக்கு? பாட்டு பிடிச்சிட்டா? ஃபர்ஸ்ட் வந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபீலிங் சாங் வந்துருந்துச்சு, அது பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவும் பிடிக்கல, அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஓகே, நீங்க ரொம்ப மாசா எதிர்பார்த்து போனீங்க? ஆமாக்கா, ரொம்ப மாசா இருக்குன்னு நினைச்சோம், ஆனா அந்த அளவுக்கு இல்ல. தேங்க்யூ. கடவுளே அஜித்தே. ப்ரோ மஜா ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. ரெண்டுமே நல்லா தான் ப்ரோ இருந்தது. மஜா சூப்பரா இருந்தது ப்ரோ. பிஜிஎம்லாம் வேற லெவல் ப்ரோ, எல்லாம் பயங்கரமா இருக்குது ப்ரோ. அஜித் புரியலண்ணா, ரெண்டுமே சூப்பரா பயங்கரமா இருக்குதுங்கக்கா. வேற மாதிரி அந்த ஒய்ஃப்ன்றது அதோட அருமை புரியுது, அந்த லைஃப்ன்றது அந்த புரியுது. பயங்கரமா இருக்குது ப்ரோ படம்லாம். அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கரமா இருக்குது ப்ரோ. ஓகே ப்ரோ, நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. நாங்க பாட்டு மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். மற்றபடி வந்துட்டு எப்படி சொல்றது, அவ்வளோ வா ஃபேக்டர்ஸ்லாம் இல்லை. அந்த ஒரே ஒரு ஸ்டோரியை வந்துட்டு ஒரே ஒரு லைன் தான் இருக்கு, அவரை தேடுறாரு, அப்புறம் அது கடைசியில் சேர்ந்துடுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடா வேற மாதிரி எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மற்றபடி இட் வாஸ் நைஸ். பார்க்கலாம். ஆமா ஆமா, கட்டிட்டு தான் இருந்தாங்க. இப்போ கடவுளேன்னு கத்தல, வெறும் அஜித்தே மட்டும் அப்படின்னு கத்துனாங்க. நல்லா இருந்துச்சு. கேர்ள்ஸ் பார்த்தா வேணா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேணா அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி, அது வேணா கேர்ள்ஸ்க்கு பிடிச்சிருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து லைக் பாய்ஸ்க்கானது, ரொம்ப அப்படியே அடி தடி. ஆனா ரொம்ப அஜித் வந்து அடிக்கல, அஜித் தான் அடி வாங்கினாரு. அதனால வந்து இது என்ன ஹீரோக்கான அந்த ஸ்பேஸ் இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மற்றபடி இட் வாஸ் குட். ஒன் டைம் பார்க்கலாம் மூவி. இல்லை, நான் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷனோட வரல. டைரக்டரோட அவரோட மூவிலாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அவரோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும்ல, நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்காக நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து பார்த்தது தான் அந்த மூவி ஆல்ரெடி நல்லா இருக்கு. இல்லை மாசின் இருக்குங்க. இங்கே எல்லா சீன்லையும் மாசி வைக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஸ்டோரியா. அந்த ஃபேமிலி ஸ்டோரியில் வந்து எப்போல்லாம் மாஸ் தேவைப்படுதோ அப்போல்லாம் உங்களுக்கு மாஸ் காட்டி ஆகணும். அது சில இடத்துல தேவைப்படாது. அதுதான், வேற எதுவும் இல்லை. பிஜிஎம் எப்படி இருக்குது?
இந்த சாங்ஸ் அனிருத் எப்பவுமே ராக் பண்ணுவாரு, இந்த படத்துல ராக் பண்ணியிருக்காரு. ஃபேன்ஸுக்கு வந்து அந்த அஜித்தே கடவுள் அந்த ஒரு டீமை கொண்டு வந்திருக்காங்களா, அந்த மியூசிக் வச்சு ஆடியன்ஸ் என்ஜாய்மெண்ட் பண்றாங்க அவங்களே. நான் சொல்லக்கூடாது, நீங்க தேட்டர்ல பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு அளவு செட் ஆகும்? கேர்ள்ஸ்லாம் வந்து பாக்குற மாதிரி கதையா போயிருக்காங்க. ஆக்சுவலா ஃபேமிலி ஓரியன்ட் மூவி தான் இது. அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நடக்கிற ரிலேஷன்ஷிப்பை நல்லா காட்டியிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம்ஸ் மாதிரி போவோம். ஆனால் அதுலேருந்து தான் கதையை ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் உங்களுக்கு கிளைமேக்ஸில் வந்து ஃபைட்டோட முடிப்பாங்க. ஆனால் இங்கே ஃபைட்டோட முடியல, அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா காட்டியிருக்காங்க. ஓகே, அர்ஜுன் அண்ட் த்ரிஷா இவங்க கேரக்டர் எப்படி இருக்கு? முக்கியமா அர்ஜுனோட ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்ஷன் கிங் அவரோட ஆக்டிங் சொல்ல முடியும். அவர் ஆல்வேஸ் ஆக்ஷன் கிங் தான் அவர், எப்பவுமே. இப்போ இல்லை, எப்பவுமே அவரோட நெகட்டிவ் ரோல் மாதிரி எந்த மூவிலும் இல்லை. ஆனால் இந்த கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஏதாச்சும் ஒன்று வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆடியன்ஸ் ஆக்சுவலா ஆடியன்ஸ் இல்லை, அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது இது இல்லை. ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக இருக்குது எல்லாமே. சில பேர் மாஸ் இல்லைன்றாங்களா, ஆனால் இந்த ஸ்டோரிக்கு வந்து மாஸ் எங்கெல்லாம் காட்டியிருக்காங்களோ அதெல்லாம் கரெக்டான நேரத்தில் காட்டியிருக்காங்க. ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு ஃபேமிலிக்குள்ளே வந்து ரொம்ப ஆக்ஷன்லாம் வைக்க முடியாது. அதை எப்போ எங்கெல்லாம் வைக்கிறோமோ அங்கெல்லாம் வச்சுருக்காங்க. அவரும் ஒரு நெகட்டிவ் ஷேட் ரோலில் தான் பண்ணியிருக்காரு. அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து ரொம்ப ஹீரோனா இப்படி தான் இருக்கணும்னு அப்படி காட்டல இந்த மூவியில். இவர் வந்து ஹை லெவலில் இருக்க ஹீரோ. இவர் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி சாஃப்ட் கேரக்டர் நடித்து. ஆல்ரெடி நடிச்சிருக்காரு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா தலை ரொம்ப காமனாக தான் இருப்பார். ஆனால் அந்த காமனாக காட்டினதுக்கு அந்த ஸ்டோரியோட அதுதான் மாஸ் இல்லைன்னு மென்ஷன் பண்ணுறாங்கலாம். ஆனால் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் நடிப்பாங்க. மூவி எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அஜித் சார், த்ரிஷா மேம் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்ல செலிப்ரேஷனாக தான் ப்ரோ இருக்கும். டிஃப்ரெண்டாக நல்லா தான் மேம் கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். அனிருத் அவர் நல்லா தான் போட்டிருக்கு. எப்பயும் போல படம் நல்லா தான் இருக்கு. ஓவர் மாஸ்னா அடுத்து இந்த KGF 3லாம் வருது, அப்போனா நல்லா மாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்கு. ஆமாம் சார், நல்லா இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ஹாலிவுட் ரேஞ்சில் தான் இருக்கு படம் ஃபுல்லாகவே. நல்லா இருக்கு, நல்லா பார்க்கலாம். எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா தான் மேம் இருக்கு. ஒத்துக்க மாட்டேன். மூவி வாஸ் குட் ப்ரோ. நல்லா தான் இருக்கு. எவனும் சொல்ற மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருக்கு. எவனாவது சொல்லுவான் போர் அடிக்குது சும்மா இருக்குன்ட்டு. படம் நல்லாவே இருக்கு, வந்து பார்க்க சொல்லுங்க, அப்புறம் மூடிட்டு போகலாம். இது 5வது ஷோ, பிடிச்சிருந்துச்சுன்னா இல்ல. ஆமா, அடிக்கடி பாத்துக்கிங்க வந்து தொடர்ந்து அப்படி. நேத்து 4 ஷோ, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ, இன்னும் ஒரு 2 ஷோ இருக்கு இன்னைக்கு. ஓகே, நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படிலாம் இல்ல. நான் 5 வாட்டி பாக்குறேனே, எப்படி உட்கார்ந்து என்னால பார்க்க முடியும். நல்லா இருக்கு. மாஸ் அப்படியே கேரி பண்ணிருக்காங்களா இல்ல டைரக்டர் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கா? இல்ல, ஸ்டோரி தான் இதுல ஹீரோ. அந்த ஸ்டோரியில வந்து தலை வந்து அவரோட இமேஜை வித்து நடிச்சிருக்காரு. அது பெரிய விஷயம். நல்லா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போரா போற மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் அவ்வளோக்கா எதுவும் கிடையாது. லாஸ்ட்ல ஃபைட்டிங் சீன் மட்டும் ஒன் டைம் வாட்சபிள் மூவியா இருக்கு இது. அதுக்கேற்ற மாதிரி லைக் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. பட் பாப்போம், ஏப்ரல் மந்த் குட் பேட் அக்லி வருது. தலையோட தரிசனமான பாப்போம் நம்ம எப்படி இருக்கு. நல்லா இருக்கு. படம் சூப்பரா தான் இருக்கு. அஜித் நடிச்சா நல்லா இருக்குது இருக்குமா, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. கதையா எப்படி கொண்டு போயிருக்காங்க? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் படம். அது பேஸ் பண்ணி தான் நீ எப்படி உங்களுக்கு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி இருந்துச்சா? அஜித் ரசிகர் நாங்க. அப்போ எப்படி இந்த வருஷமாடிக்கு அஜித்தோட ரசிகர் இவன் குட்டியா இருக்கும் படத்துல இருந்து ரொம்ப பிடிக்கும். சின்னதுல இருந்து அஜித்னா பிடிக்குங்க, அவ்வளவுதாங்க. அவர் எப்படி நின்னாலே வந்து தியேட்டர்ல நின்னாவே சூப்பர். எனக்கு கார்ல இருக்கிற சீன் சூப்பர். ஃபைட் வேற லெவல். ஆமா, அவங்க இந்த படமும் அவங்களுக்கு கரெக்டா இருக்கு. என்ன ஒண்ணு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுக்காத வாழ்ந்தா சூப்பர் சூப்பர். மஜா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, த்ரில்லிங்கா போச்சு. ஹாலிவுட் மாதிரி தான் இன்ட்ரெஸ்டா பாத்துட்டு இருந்தோம்.
நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. இப்போ பிஜிஎம்லாம் எப்படி இருக்கு? BGM தான் பக்கா படத்துல. வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான படம் தான், ஒர்த்தான மூவி தான். வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா ஆமா, ஸ்லோல இருந்து ஸ்பீடா எடுத்துட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு படம். எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி பார்க்கணும் முக்கியமா. நல்லா இருக்கு படம். த்ரிஷா எப்படி இருக்காங்க ஸ்கிரீன்ல பாக்கும்போது? த்ரிஷா விடுங்க, தலையை பாருங்க. தலை தான் படமே, தலை தான் சூப்பரா இருக்கு படம். பசங்க கூட வந்து நம்ம கத்திட்டு போங்க. கடவுளே வேணா அஜித் மட்டும் கத்துக்க. அது மட்டும் போதும். அஜித் தான் கத்தணுமே. நாங்களுமே கடவுளை என்று விட்டாச்சு. அஜித்தை மட்டும் பாருங்க, அஜிதா பாருங்க. தளபதினு பாக்காதீங்க. விஜய் வாழ்க, அஜித் வாழ்க. நம்ம எப்ப படத்தை பத்தி பாத்துட்டு வாழுங்க, அவ்வளவுதான். ஸ்டண்ட் சூப்பர் ப்ரோ. கார் ஃபைட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. சைஸ் நல்லா இருந்துச்சு. மறந்த ப்ரோ, ஆக்ஷன் கிங் ப்ரோ. சத்தியமா வேற லெவல் ஆக்டிங். ஸ்மூத்தா நடிச்சிருக்காரு. செம்ம கில்லர் மாதிரியே இருக்காரு ப்ரோ. செம்ம நல்லா பண்ணிருக்காங்க. மங்காத்தை தொடர்ந்து திருப்பி அஜித் இந்த படத்துக்கு அப்புறம் வேற படத்துல பண்ணா சூப்பரா இருக்கும். த்ரிஷாஜி என்ன இருந்ததுக்கு அப்புறம் செம்மையா இருக்கு ப்ரோ, சூப்பரா இருக்கு. பட் ரொம்ப லீட் இல்ல. ஒரு 1 hour படத்துல இருக்க மாட்டாங்க, லாஸ்ட்ல தான் பாக்குற மாதிரி இருக்கு. சூப்பரா பிஜிஎம் நல்லா பண்ணாங்க. நல்லா, ரொம்ப நல்லா இருக்கு. பிஜிஎம் வந்து ஃபர்ஸ்ட் மூவி, சோ அதுலயே ஒரு நடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது அவரோட ஆக்டிங் எனக்கு வந்து ஆரோ பாக்கும்போது சத்தியமா சொல்ற செம்ம இரிட்டேட் ஆச்சு. இப்படி பண்றாரு ஒரு மாதிரி. அஜித் எல்லாம் ஒரு மாதிரி சொல்லிட்டாரா, எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. பட் ஒரு ஆடியன்ஸ்ல இருந்து பார்க்கும்போது நம்மளே இப்போ சினிமாவுக்கு போகும்போது நம்ம அந்த மாதிரி நடிச்சு ஆகணும். பட் அவருக்கு ஒரு இந்த படம் வந்து ஒரு பெஸ்ட் சர்ப்ரைஸா இருக்கும். சூப்பரா இருக்கும்.